இவர்கள் சொல்வதை புறக்கணியுங்கள். இன்னமும் ஏமாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் பாதி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த சந்தோஷம், மீதி பாதி சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் இருக்கும். உடனே இந்த பதிவை நிறுத்திடலான்னு நினைக்காதீங்க. உங்கள் முழு பயணங்கள் எங்கே இருக்கணும், இந்த உலகம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லை குழியை வெட்டிக்கிட்டு இருக்காங்களா, இது எல்லாமே ஒரு தெளிவு இன்னைக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு கனவின் மூலமாக சில உபதேசங்கள் நடக்கும். இந்த பதிவு சாதாரணமான பதிவு இல்லை. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தெளிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் பெறும், சாதிக்கவும் செய்யும். ஏன் நீங்கள் இன்னும் 1-2 ஜென்மத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மனுஷனாக மாறவும் போகிறீங்க. இது விளையாட்டே இல்லை, இது பக்கா சீரியஸ். இதில் இருந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வெளிச்சமும் ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைப்பதுன்றது உறுதி. சாய்ப்பாவோட விருப்பம் இந்த பதிவை எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கை புரியாத புதிரா இருக்குது, வாழ தெரியாம தவிக்கிற, கடவுள் துணை இருந்தும் மீள முடியல. இது யாருக்காவது இந்த மனநிலை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஹானஸ்டாக இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அத்தனை அருளையும் அத்தனை வளத்தையும் சாய்ப்பா கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளை நேர்மையான முறையில் கேட்கணும். கடவுள் எனக்கு எதுவும் செய்யலையா? ஆமாம் செய்யலைன்னு சொல்லுங்கள். அப்போ ஏன் அவர் செய்யலை அப்படின்றதையும் அவர் இந்த பதிவின் மூலமாக உணர்த்துவார், இல்லை அடுத்த பதிவின் மூலமாக கூட உணர்த்துவார். கடவுள் எல்லாருக்குமே உதவிகளும் அற்புதங்களையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். இவன் வேண்டப்பட்டவன், இவன் வேண்டப்படாதவன் அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் நல்லதை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு துணையாக இருந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் வாரி வழங்குறதுல அவரை விட்டா ஆளே கிடையாது. அப்போ கடவுளோட அருள் வேணும். எஸ் வேணும். வேணுமா வேண்டாமா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வேணும் அப்படின்னா மாயை உலகத்தில் இருந்து விலகி நிற்க முடியுமா? இது விலகி நிற்கிறதுனா சும்மா ஜஸ்ட் அப்படியே தள்ளி நிற்கிறது இல்லை, மனதளவில் விலகி 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 போகணும். அது ரொம்ப சூட்சமமானது, ரொம்ப கிரிட்டிக்கலானதும் கூட. ஒரு கண்ணாடியை, ஒரு மெலிசான கண்ணாடியை நாம் பல கிலோமீட்டர் கொண்டு போகும்போது அதை சின்ன உடைசல் இல்லாமல் பார்த்துக்கணும். அது லைட்டாக மேடு பள்ளத்தில் இறங்கும்போது வண்டி
அந்த கண்ணாடியை நாம் சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா கண்ணாடி உடஞ்சிடும். ஒட்ட வச்சா கூட என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் விரிசல் விடும். அதுபோல தான் மாயை. நாம் விலகி நிற்கிறோம் அப்படின்னா அது விலகி போயிடாது. விலக விலக அதுக்கு மறுபடியும் ஐக்கியமாகும். அதுதான் சொல்கிறேன், ரொம்ப நுட்பமானது, ரொம்ப ரொம்ப மைனூட்டானது. கொஞ்சமாக கேப் கிடைச்சா கூட உங்களை அப்படியே அது வழிக்கு கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா நல்ல விஷயத்தை செய்ய முடியாமல் போயிடும். அதனுடைய பவர் என்ன தெரியுமா? உங்கள் பலகீனத்தில் இருந்து உங்களை வீழ்த்துவது. உங்களோட பலகீனமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்தது. எத்தனையோ பேர் மாயை உலகத்தில் உள்ள வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. அதனால தான் இந்த மாயை அப்படின்றது நாம் வார்த்தைகளில் வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அது கொடுக்கக்கூடிய துன்பமோ மோசமானது. நம்ம மனசை மாத்துறதுக்கு அது துடியா துடிக்கும். நல்ல விஷயங்கள் 10 தான் நம்ம கண்ணுக்கு, ஆனால் லட்சம் விஷயங்கள் கெட்டது பக்கம் மட்டுமே திரும்புது. எனக்கும் மாயை வரும்போதெல்லாம் கடவுள்கிட்ட நான் நின்று பிரார்த்தனை பண்ணும்போது என் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாயை வாட்டுது, உண்மை. இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதை சொல்லிட்டாங்கன்னா அவங்கள ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். மாயை எளியது, விரட்டி விடலான்னு யார் சொன்னாலும் சரி, ஒன்று அவங்க ஏமாந்து போகிறாங்க, இல்லை உங்களை அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுளால் படைக்கப்பட்டது தான் மாயை. நான் கூட நினச்சேன் கடவுளால் படைக்கப்படலைன்னு, ஆனால் கடவுளால் படைக்கப்பட்டது. ஏன்னா கடவுள் தான் அத்தனை படைப்புகளையும் படைச்சிருக்கார். கடவுளை தாண்டி எவராலையும் எதையும் படைக்க முடியாது. அந்த அதிகாரத்தை கடவுள் வேற யாருக்கும் கொடுக்கல. அப்போ உனக்கு நல்லதை மட்டும் வச்சா கெட்டவை யாருன்னு தெரியாது, கெட்டதை மட்டும் வச்சா நல்லவை யாருன்னு தெரியாது. ஸோ நல்லதை எந்த அளவுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு கெட்டதையும் படைக்கிறாரு. நீ சூழ்ச்சி வலையில் சிக்கிறியா, இல்லை அதில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறியா, இதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நான் உன்னை கரம் பிடிக்கணுமா இல்லை வேற ஒருத்த கரம் பிடிக்கணுமா. அடிப்பட்டவனுக்கு மறுபடியும் கீழே விழமாட்டான், ஆனால் அடிப்படாமல் இருக்கிறான் பாருங்க, அவன்தான் மறுபடியும் எங்கேயோ போய் மாட்ட போறான்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருந்தாரு. இந்த உலகம் இப்போ எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? அதுக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு மூவி கூட தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். ஒரு பாட்டு கூட வாரத்தில் ஒரு நாள் தான் புது பாடல்கள் ஒளிபரப்புவாங்க, அது 30 நிமிஷம். அன்னைக்கு மனிதர்கள் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் ஜாலியாக இருக்காங்க, எதை வேணாலும் சாதிக்கலாம். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கூட அடுத்த செகண்டே போதும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நான் ஆர்கியூ பண்ணுவேண்ணா, எஸ் தலையாட்டுனேன். நீ அவர் அங்கே சொல்கிறது எனக்கு இங்கே தேவைப்படுது பேசுகிறதுக்கு. அப்போது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு பாட்டு கேட்கணுமா யூடியூப்பில் போனால் பாட்டு வருது, ஒரு படம் பார்க்கணுமா யூடியூப்பில் போனால் ஒரு படம் இருக்குது, டிவி 24 மணி நேரமும் பிடிச்ச ப்ரோக்ராமை பார்க்கணுமா, எஸ் எல்லாமே இருக்குது. டிவியில் தான் பார்க்க முடியுமா, மொபைலில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், டேபு பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா சந்தோஷமும் கிடைக்குது, ரைட்? இது உண்மை.
எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா யாருடைய தயவும் இல்லாமல் எங்கேயும் வெளியில் போகாமல் என்னால் வீட்டுக்குள்ளேயே அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இன்டர்நெட் ஒன்று வந்ததால் எல்லாமே விரல் நுனியில். பசிக்கிறது, சாப்பாடு வேணுமா, ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. காசு இருந்துச்சுன்னா போதும். அவர் சொல்கிற மாதிரி சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாமே சொர்க்கம் நாளைக்கு நரகமாக போகுதா இல்லையா? அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தாங்க, நம்ம பெரியவர்கள், நம்ம அப்பா அம்மா காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்கள விட இன்றைக்கி நாம் நல்லா இருக்கோமா? அவங்கள விட நாம் ஆரோக்கியமாக இருக்குமா? அவங்கள விட நாம் மன அமைதி இருக்குதா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே சந்தோஷத்தை தான் கொடுக்குதுன்னா, அப்போ ஏன் எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய நஷ்டம், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல், ஏன் இவ்வளோ பெரிய தற்கொலை, ஏன் வாழ்க்கை எங்கேயோ போகுது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த மனித தன்மை ஏன் குறையுது? அன்பு ஏன் இல்லை? ஏன் ஏமாற்றக்கூடிய வித்தைகள் ஜாஸ்தி ஆகுது? அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்குது. அப்போ இந்த உலகம் சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா அதை விட நல்ல இடத்துல நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். ஆனால் நடக்கலை. அப்போ இந்த உலகம் சந்தோஷத்தை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து நரகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வாழக்கூடிய வாழ்க்கையில் பின்பகுதி நரகமாக்கப்படுகிறது. முன்பகுதி சொர்க்கம், பின்பகுதி நரகம். அதுதான் இன்னைக்கு கொடுக்குது. 60-40 தாண்டனாவே மாத்திரையிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி 60-70 தாண்டினா தான் மாத்திரை. இப்போ 40 இயர்ஸ்க்கு மேலே போனாவே ஒரு பிபி மாத்திரை, ஒரு சுகர் மாத்திரை. இப்போ பிபி சுகர் இஸ் அ நார்மல், இது இஸ் நாட் அ டிசீஸ். இது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி டேப்லெட் போட்டுக்கிறதும் அதை மெயின்டைன் பண்ணுறதும். 30-35 இயர்ஸில் சுகர், 40 இயர்ஸில் கேன்சர் இன்றைக்கி சாதாரணமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அவர் சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. இப்போ கூட ஒரு பீஸாவை சாப்பிடலாம், ஒரு பர்கர் சாப்பிடலாம், ஒரு லாலிபாப் சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணால் சுட. ஆனால் அது எதனால் செய்யப்பட்டது, அந்த சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. அதை சாப்பிட்டதால தான் உனக்கு வந்திருக்குதா? எஸ், வந்திருக்கு. அன்றைக்கி உடல் உழைப்பு இருந்தது, இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லை. அன்றைக்கி எதை சாப்பிட்டாலும், விஷத்தை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. ஆனால் விஷம் மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்டா கூட விஷத்தை சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி 50 கேன்சர், அந்த கேன்சர், இந்த கேன்சர். கேன்சர்ன்றது பரம்பரை நோயா? இல்லை, பரம்பரை நோயா ஆக்கப்பட்டது. இனி வரக்கூடிய காலத்தில் பரம்பரை நோயாக ஆக்கப்பட்டது. ஒரு இடத்துல பயங்கரமாக பசிக்குது, அப்படியே நடந்து போகிறோம், திடீர்னு நமக்கு பிடிச்ச மாதிரி வாசனை, கடக்க முடியல, கடந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி முடிச்சுட்டு அப்புறம் போகிறோம். ஆனால் ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு. நீ ஆசைப்பட்டது சரியா? அப்போ ஆசைப்பட வச்சது யாரு? கடைக்காரரா? இல்லை. நீயா? இல்லை, மாயை. அப்போ அந்த இடத்துல நீ கண்ட்ரோலை இழக்கிற. அப்புறம் எப்படி உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் உன் வாழ்க்கையில்? ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கோழைகளா? கோழை. ரியலி இதுதான் உண்மை. நம்ம கோழைகள், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 7 நாள் இல்லை, ஒரு 7 நாளே வச்சுக்கலாம். 7 நாள் இதை சாப்பிடாதீங்க நம்ம அன்பே செயல சொல்கிறோம். எப்படா 8வது நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் இருக்குதா? அப்போ நீங்கள் 7 நாள் பயிற்சியில் இருக்கிறதுக்கு காரணம் அதை முழுக்க மறக்கணும்னு. ஆனால் நீங்கள் 8வது நாளுக்காக தவறு இருக்கீங்க. நீங்கள் 7 நாள் பண்ணது சரி, ஆனால் 8வது நாள் பண்ணது அத்தனையும் தப்பு. அப்போ 7 நாள் பண்ணது அத்தனையும் வேஸ்ட் ஆகிடுச்சு.
உங்கள் உழைப்பு வீணடிக்கப்பட்டால் கண்ணீர் வருது தானே. அப்போ உங்கள் பயிற்சி வீணடிக்கப்பட்டதுன்னா மட்டும் ஏன் கண்ணீர் வரலை? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்களை குறை சொல்லலை, மாயையை வெல்ல முடியுமான்னு கேள்வி கேட்டால் வெல்லலாம். ஆனால் அதற்கு உண்டான மனப்பக்குவம் இப்போ இல்லை. ஏன்னா எங்கே சுற்றியும் நம்மளே பரவாயில்லன்ற அளவில் இருக்குது இன்றைக்கி உலகம். ஒரு குடும்பத்தில் 4 பேருன்னா நாம் இது பண்ணுறதுக்கே பயப்படுறோம். இப்படி நம்ம நினைக்கிறோம், அப்படி நம்ம நினைக்கிறோன்னு. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தப்பா, பிடிச்சா சாப்பிட்ற, அதுக்கு தானே வாழுறோம், சாப்பிட்றதுக்கு தானே வாழ்கிறோம். இங்கே என்னென்னா, வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா இல்லை சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா? வாழ்வதற்காக தான் சாப்பிட்றோம், இதுதான் மெயின். சாப்பிட்றதுக்காக வாழலை. இங்கே சாப்பிட்றதுக்காக உலகத்தில் கடவுள் நம்மளை படைக்கலை. ஏன்னா வாழு. ஏன் வாழணும்? நீ அத்தனை பாவத்தை செஞ்சிருக்க, அதை குறை, அதை கழி, பாவமே இல்லாத ஒரு இடத்த உருவாக்கு. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஆன்மாக்கு விடுதலை. அப்போ நீ வாழணுன்றதுக்காக தான் சாப்பிட்ற, சாப்பிடணுன்றதுக்காக தான் வாழணும்னு இந்த உலகம் சொல்லுது. உன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதுன்னு இந்த உலகம் சொல்லுதா இல்லையா? நான் ஒரு மாலுக்கு போகிறேன். அந்த மாலில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேக்கரி, அந்த ஃபுட் ஐட்டம் எதுவுமே உடம்புக்கு தேவையில்லாதது, உடம்புக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவது. எல்லாம் மைதா மாவில் செய்கிற அத்தனையுமே விஷம். ஐ திங்க் கேரளாவில் மைதா மாவை தடை பண்ணியிருக்காங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சொல்ல இந்த நியூஸ் அப்படி. ஆனால் மைதா மாவால் தயாரிக்கப்பட்டது அத்தனையும் அங்கே குவிஞ்சு இருக்குது. நான் இங்கே வடை இருக்குதான்னா என்ன ஒரு மாதிரி பார்க்குறோம். ஏன்னா வடையில் உளுந்து இருக்குது, அரிசி இருக்குது. உளுந்து எலும்புக்கு நல்லது. வடை இல்லை, பஜ்ஜி இல்லை, போண்டா இல்லை, ஒரு இஞ்சி டீ இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, பப்ஸ் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஹெல்த்தி என்ன இருக்குதுன்னா சிரிக்கிறாங்க. ஹெல்த்தியாக நினச்சி நீ இன்னமும் லூஸு மாதிரி சுற்றுறியேன்னு என்னை கேட்காம ஒரு கேள்வியை கேட்ட மாதிரியே இருந்தது அந்த பொண்ணோட சிரிப்பு அன்னைக்கு மாலில். எனக்கு தெரியும் எதுவுமே கிடைக்காதுன்னு. ஆனாலும் இருக்குதான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்போ எதுவுமே இல்லை. ஸோ இந்த உலகம் என்ன கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குதா? சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கூட துக்கத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது. ஒரு ஆரோக்கியம் இல்லாத இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போதுங்க. தொடர்ந்து 1 வருஷம் நீங்கள் இரவு நேரம் பரோட்டா சாப்பிடுங்க, சுகர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் நீங்கள் தினமும் சாப்பிட்டு பாருங்கள், கேன்சர் நிச்சயமாக வரும். ஏன்னா அதில் கலக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸோடைய பவர் அப்படி. அது இல்லாமல் செய்ய முடியாது. டேஸ்ட்டாக வேணும், முறுவலாக வேணும். அப்போது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இந்த உலகம்? சந்தோஷத்தை கொடுக்குதா? என்ன சந்தோஷம்? இன்னைக்கு செய்கிறது 10 வருஷம் கழிச்சும் உனக்கு நம்பிக்கையும் உனக்கு இன்பத்தையும் அது கொடுக்குதுன்னா அதுதான் என் சந்தோஷம். ஆனால் இந்த நிமிஷம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அடுத்த 10 வருஷத்தில் உனக்கு நரகத்தை கொடுக்குதுன்னா அது எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இதை தெரியாமல் இங்கே எல்லாரும் உளறிட்டு இருக்கோம், எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும், இவன் கடையில் பஜ்ஜி போண்டா சூப்பராக இருக்கும். ஆனால் எது எதெல்லாம் நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்குதோ அது அத்தனையும் அழிவை ஏற்படுத்தப்பட்ட விஷம். ஆரோக்கியமாக இருக்கிறது, டேஸ்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். க்ரீன் டீ நல்லது, அதை குடிச்சு பாருங்களேன், எவ்வளோ கசப்பு தெரியுமா? ஆனால் அதே ஒரு நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகரை போட்டு நீங்கள் டீயை நல்லா திக்காக குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மென்டல் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ்
ஒருத்தர் சொன்னார், வேலை முடிஞ்சிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சிகரெட் குடித்தாதான் வேலை ஓடுது. வேலை ஓடும், ஆனால் நம்ம வாழ்க்கை ஓடாது. அவர் பேசுகிறாரு, பயங்கர தெளிவாக பேசுகிறாரு, ரொம்ப தெளிவாக பேசுகிறார். உண்மையிலே இஸ் வெரி எக்ஸலண்ட் மேன். ஆனால் இதை குடித்தா என்ன ஆகணும்னு கேட்டால் அதுக்கும் பதில் வச்சுருக்காரு. குடித்தா நிலைமை மோசமாகும். அப்போ நிலைமை மோசமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் அவரை நம்பி குழந்தைங்க, இவர் ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து உட்காந்து ஓகே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், எக்ஸலண்ட், நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்க துடிக்காதா? பேஷண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது, பேஷண்ட்டை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் பேஷண்ட்டோட அட்டெண்டரோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்போது நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா நம்ம குடும்பம் எவ்வளோ கண்ணீர் விடும், அதுக்கு எவ்வளோ அலைச்சல் கொடுக்குறோம். ஒரு நிமிஷமும் திக்குன்னு இருக்குமே. நம்ம மனைவி நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்களே, நம்ம குழந்தைங்க நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்களே, அந்த அறிவு அவருக்கு இருந்துருச்சுன்னா இப்போ சிகரெட் குடிக்கிறத அவர் நிறுத்திடுவார். ஆனால் அதை நான் சொல்லியும் பார்த்துட்டேன், அது விடுறது ரொம்ப கஷ்டம். சரி, சிகரெட் குடிக்காத நான் அப்போ எனக்கு மூளை வேலை செய்யலையா? என்றைக்குமே கேட்குற கேள்விகள், நமக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்விகள் சாட்டையில் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். நம்மளை நாம் அடிச்சுக்கணும். நம்மளை நாம் அடிச்சுக்கிட்டாதான் நமக்கு புத்தி வரும். நமக்கு நாம் தண்டனை கொடுக்கறது தப்பே கிடையாது. ஏன்னா அப்போ தான் திரும்பவும் அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். பெரியவர் சங்கராச்சாரியார் ஜெயேந்திரருக்கு முன்னாடி இருந்தார். அவர் சந்திரசேகரர் நினைக்கிற அவர் நேம். பெரியவர் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பூரியோ ஒரு இட்லியோ சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாணி எடுத்துருவோம் சொல்ல, அந்த சாணியை சாப்பிட்டதா ஒரு செய்தி. ஏன்னா அவரே தண்டனை கொடுத்துக்கிட்டாரு. மாயை வலை அவரை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது. அவ்வளோ பெரிய ஒரு ஞானி, அவ்வளோ பெரியவர், எத்தனையோ விஷயத்தை வந்து செய்து காட்டியவர். அப்பேற்பட்டவருக்கே அப்படின்னா நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நத்திங். அப்போ அவர் அவ்வளோ தூரம் பயப்படுறார். அத்தனை நல்ல விஷயங்கள், நிறைய புண்ணியத்தை செஞ்சிருக்கிறவர் இந்த ஒரு விஷயத்தில் நாம் வந்து மோசமானதை நம்ம பண்ணிட்டோமே, டேஸ்ட்டு நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு பூரியோ ஒரு இட்லியோ சாப்பிட்டோமே அப்படின்னு சாணி எடுத்துருவோம் சொல்லி இந்த சாணியை சாப்பிட்ருக்காரு. ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுத்தாதான் மறுபடியும் தப்பு செய்ய மாட்டோன்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை, நான் நம்ம சாய்ப்பா அப்படிலாம் சொல்லலை. மறுபடியும் தவறு செய்து மறுபடியும் வாழ்க்கையை வீழ்த்திக்காத. உன் வாழ்க்கையில் இன்னமும் நீ சாதிக்க வேண்டியது இருக்குது. உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயத்தை நீ பெறணும், நிறைய நல்ல விஷயங்களை நீ செய்யணும். அதுக்கு எல்லாம் தடையாக இருப்பதே உன்னுடைய வீணா போன எண்ணங்கள். இதன் மூலமாக உனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி நீயா முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த துன்பத்தை தயவு செய்து தூக்கி எறி அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். நிறைய எனக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மாயை, கர்மா பேசுகிறாங்க. நல்ல விஷயங்கள் தான், ரொம்ப நல்ல விஷயங்கள். ஆனால் நாம் செய்கிறோமா? இல்லையே. மாயை என்னை வாட்டுது, மாயை என்னை சித்திரவதை செய்யுது, மாயை தூங்க விடாமல் சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. அவளாம் பாரு தப்பு பண்ணுறவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இந்த இடத்துல எல்லா மனுஷனும் கெட்டு போயிட்டான், நினைச்சாவே கெட்டு போயிட்டான். கெட்டு போக வேண்டாம், நினைச்சிட்டல்ல நீ கெட்டு போயிட்ட. நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கைய நீ நல்ல இடத்துக்கு கொண்டு போகல. கெட்டவன் வாழறான்னு நினைக்கிற, கெட்டவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற. அப்போ நீ கெட்டவனா வாழ விரும்புறன்னு அர்த்தம். உனக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா நீ கெட்டவனா மாறுவன்னு அர்த்தம். உனக்கு சந்தர்ப்பம் இல்லாதவன்றதால நீ நல்லவனை அடையாளம் காட்டிக்கிட்டு
இருக்க. ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சும் நீ தப்பு பண்ணாமல் இருக்கிறியா? அங்கே தான் நீ நிற்கிற. அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சும் தப்பு செய்யாதவர்கள் யாருமே கெட்டவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, நான் கடவுளை 3 வேளை வணங்குறேன், 6 வேளை வணங்குறேன், கடவுளுடைய இடத்துல தான் நான் குடியிருக்கேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கலை. ஆனால் கடவுளே வணங்காதவனுக்கு அமோகமாக இருக்கான், ஆனந்தமாக இருக்கான், வீடு வாங்கியிருக்கான், கார் வாங்கியிருக்கான், பங்களா வாங்கியிருக்கான், அதை வாங்கியிருக்கான், இதை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம இருக்கிறோன்னா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால் நம்ம கெட்டவனாக மாறலைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மனசில் அதை அத்தனையும் அழுக்கு அப்படின்னா நீங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தப்பு செய்யாத மனிதனாக நீங்கள் இருப்பீங்க. அந்த இடத்துக்கு தான் நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வீழ்த்த ஒருவனும் இல்லை. பல சோதனைகள் தடக்கணக்கணும். 20 படி 25 படி ஏறி நான் தான் வெற்றி. அந்த 20 படி 25 படியில் ஒரு படியிலையும் ஒரு விஷ ஜந்துக்கள், அதெல்லாம் தாண்டி போகணும். இந்த படிக்கட்டு ஏறணுமா இல்லை ஏறக்கூடாதா அப்படின்னு மாயை கேட்குது. இந்த படிக்கட்டில் நீ ஏறுனா கடினம் அப்படின்னு மிரட்டுது. கடவுள் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுள் நீ வா வான்னு சொல்லி விருப்பப்பட மாட்டார். நீ படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டா அவரை தாண்டி யாராலையும் உதவி செய்ய முடியாது. ஆனால் மாயை சொல்லுது, இந்த மோசமான படிக்கட்டில் போறியா, இந்த மோசமான வழியில் போறியா, இல்லை அந்த வழியில் போறியா, அந்த வழியில் பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது. நீ எதெல்லாம் கடவுளை நினச்சி பார்த்தியோ, எதெல்லாம் கெட்டவனுக்கு கிடச்சிருக்குதே அப்படின்னு நீ நினச்சியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்குது. அந்த பாதையில் போ. இந்த பாதை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாரு? மாயை. நாம் அந்த பாதையை பார்க்குறோம். பாதையை பார்த்த உடனே நமக்கு காண்டாகுது. இவ்வளோ கஷ்டமா, 20 படிக்கட்டை போய் ஏறிட முடியுமா? சான்ஸே கிடையாது. அங்கே பாரு, அங்கே ஒரு பெரிய பாம்பு படுத்து கிடக்குது. நான் கரெக்டாக காலடி எடுத்து வைக்கும்போது என்னை போட்டுடுச்சுன்னா, அடுத்தது பாரு, பெரிய ஒரு நரி படுத்து கிடக்குது. எத்தனை படிக்கட்டை தாண்டி நான் போகணுமா? மாயை காட்டிருப்பார் ஒரு பாதை. என்ன அழகாக இருக்குது, என்ன அற்புதமாக இருக்குது, என்ன நேர்த்தியாக இருக்குது, எனக்காகவே படைக்கப்பட்ட உலகம் இது அப்படின்னு சொல்லி மாயையோட காலில் விழுந்து வணங்கி அவன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு போகிறோம். ஸோ இதில் 4 பேர் போகிறோம். இது கடவுள் கை கட்டி நின்றுட்டுருக்காரே அந்த பாதையில் 4 பேர் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 4 கோடி பேர் போகிறோம். நம்மளை பார்த்து காரி துப்பிட்டு போகிறான். இந்த பாதையில் போறிய அறிவில்லாதவனே, இந்த பாதை பாடுறா அப்படின்றான். சொல்கிறாங்களா இல்லையா? நீ நல்லவனா, அது என்னத்தை சாதிச்சேன்னு கேட்குறானா இல்லையா? நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை பதில் சொல்ல முடியுதா? ஏன்னா சொல்ல முடியல. நாம தான் அழுதுகிட்டு இருக்கோமே. நம்ம என்ன படிக்கட்டு ஏறலைங்க. ஏறதுக்கு முன்னாடி க்யூவில் நிற்கிறோம். அதுக்கே அவன் நம்மளை கனியை ஊற்றிட்டு போகிறான். அப்படி ஜாலியாக போகிறான். பார்க்குறோம் இங்கே 10 பேர். நான் அது இங்கே போய் இவ்வளோ தூரம் ஏறி போய் இறங்கி ஒருத்தங்க கூட நமக்கு முன்னாடி போகல. அங்கே போயிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு முறை தானே வாழ்வு அப்படின்னு நாம் என்ஜாய் பண்ணுவோம். ஏதோ ஒரு படத்தில் எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்னமோ ஒரு பாட்டு ஒன்று வரும், ரஜினியும் கமலும் பாடுற பாட்டு. அப்படி இருந்துட்டு போனாயா உலகம், இது என்னையா உலகம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறோம். ஆனால் இங்கே ஏறுறவ கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு அங்கே போய் சந்தோஷமாக பார்க்குறான். பாதியில் வந்தவன் பாதியோடு போயிட்டான், மீதி பாதி எவனும் ஏறல. இது மாயை காட்டின பாதையில் ஏற முடியாத அளவுக்கு உடம்பு போயிடுச்சு. ஸோ இப்படி தான் இங்கே நடக்குது வாழ்க்கை. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தாவே தெரியும். ஒரு கெட்டு போனதுக்கு தான் இந்த உலகம் வழிகாட்டுது.
நல்லதுக்கு இந்த உலகம் வழிகாட்டல. ஸோ மாயை சாதாரணமானது இல்லை. உங்கள் மனக்கட்டுப்பாடை எந்த அளவுக்கு ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கையை வளம் சேர்க்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா